ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் உள்ள மலையடிப்பட்டி என்ற ஊரில் உள்ள ஒரு மலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், நான் இப்போ மலை கோயிலை சுற்றி காமிக்கிறேன். சுற்றி மலை தான், வியூ பாயிண்ட் பாருங்கள். இந்த இடத்துல தான் கோயில் இருக்குது. கரெக்டாக அங்கே தான் கோயில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயும் கோயில் இருக்குது. இதுதான் தீர்த்த குளம். மெயின் ரோடு, வீடெல்லாம் இங்கே தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு குளம் வந்திருக்கிறதுக்கான அறிகுறி இருக்குது. குழிலாம் இருக்குது. நாங்கள் ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், போய் பார்த்துட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், அது சிவலிங்கம்லாம் இல்லை, தூரத்துலேருந்து பார்க்கும்போது சிவலிங்கம் மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஒரு பானையை கவுத்து வச்சுருக்காங்க. பார்க்கும்போது குட்டி குட்டி குறியீடுகள் பார்த்தேன். இது என்னதுன்னு தெரில, ஆனால் பார்த்தேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் என்னதுன்னு. இதில் கோல்டு மீன்லாம் இருக்குது. நிறைய கோல்டு ஃபிஷ்லாம் இருக்குது. இந்த மலை மேலே நீர்வீழ்ச்சி வர்றதுக்கான அடையாளம் இருக்குது. நம்ம அடுத்த மலை ஏற போகிறோம். ஏதோ டிசைனாக இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உட்காந்து போவோம், இந்த பாறைக்கிட்ட போவோம். அதுல இல்லடா, அதுக்கு முன்னாடி உள்ள பாறைக்கு போகலாம்ல. கடைசியா ஒரு பாறை, அந்த பாறையை மட்டும் பாருங்களேன். மாமல்லாபுரத்துல அந்த கிருஷ்ணரோட வெண்ணெய் உருண்டைன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரியே இருக்கு. நான் கேள்விப்பட்டதை வச்சு சொல்றேன். அந்த உச்சியில் நிற்கிது பாருங்கள். இடத்துக்குள்ளே ஒரு இடுக்கு இருக்குது, ஆனால் போக முடியாது. அதனால் நான் இங்கேருந்தே காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தான் கோயில் இருக்குது, தெளிவாக காமிக்கிறேன். நடை சாத்திட்டாங்க, அதனால் பார்க்க முடியல, காமிக்க முடியல.